நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபின் சகோதரனுமாய் இருக்கிற யூதா. இந்த யூதா இயேசுவின் சீசன் தன்னை யாக்கோபின் சகோதரன் என்றே மிக எளிமையாக அறிமுகப்படுத்துகிறார். என்ன ஒரு தாழ்மையான ஒரு ஊழியம் என்று கூட நாம் இவரை அழைக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டதற்கு, சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று தன்னை படைத்த தேவனிடமே திருப்பி கேட்கிறான் இந்த காயின். தேவன் தந்துள்ள உலகின் உண்மையான சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, மற்றும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் ஒரு காவலாளி தான். தன் சகோதரனிடம் பொறாமை கொண்டதினால் அவனுக்கு இப்படிப்பட்ட பதில் காயினிடமிருந்து தேவனுக்கு பதில் வருகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்கிறான். ஏன் இந்த பயம் அவனுக்கு வந்தது? பொறாமைதான் இதற்கு காரணம். மற்றும் தன் கைகளின் பிரயாசத்தின் பலனை தான் சாப்பிட முடியாத நிலை பொறாமையே. முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுதல் மிக மிக அவசியம். உங்களிடத்தில் இருக்கிற சகோதர சகோதரிடமும் பொறாமை கொள்ளாமல் அன்பு கொண்டு பொறாமை என்ற வேரை எடுத்து விடுங்கள். நீங்கள் கண்டுள்ள உங்கள் சகோதரனிடம் அன்பாய் இருந்தால் இந்த பயம் ஆட்டி படைக்காது உங்களை. இயேசு கிறிஸ்துவும் தமது சீசர்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று அறிந்தும், ஒருவன் என்னை மறுதலிப்பான் என்று அறிந்தும், சீசர்கள் யாவருமே ஓடிப்போவார்கள் என்று அறிந்தும் அவர்களிடம் அன்போடு பழகுகிறார். எனக்கு அன்பையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும் முடிவு பரியந்தம் தம்மை தாழ்த்தி அன்புள்ளவராய் இருந்தார். அதே போல் இங்கே யூதா சீசராய் இருந்தும் கூட சீசன் என்று சொல்லாமல் தன்னை ஒரு சகோதரன் என்று அறிமுகப்படுத்தும் ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரன். ஆமென். God bless you.